அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அரசாங்கத்திடமோ இல்லை அரசியலையோ மிகப்பெரிய பதவி பெறக்கூடிய யோகம் கைஜோதிட முறையில் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான குறியீடுகள், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் இவர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய பதவி, எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம், எம்பி, கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கைஜோதிட முறையின் மூலம் அரசாங்கத்தில் உயர் பதவி பெறக்கூடிய யோகங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீண்ட காலமாக அரசியலில் இருக்கீங்க, அடிமட்ட தொண்டனாக இருக்கீங்க, உங்களுக்கு இதுபோல் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசியலில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலமும் மிகப்பெரிய பதவி, எம்எல்ஏ, மந்திரி, மினிஸ்டர், எம்பி போன்ற பதவிகளும் அல்லது கௌரவ பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க. உங்கள் கையில் இதுபோல் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த யோகம் இருக்குது. நவகிரகங்களில் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திர பகவான். இந்திர அம்சம் அப்படின்னு கைஜோதிட முறையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்முடைய உள்ளங்கையினுடைய நடுப்பகுதி அது பள்ளமாக இல்லாமல் சமமாகவோ அல்லது சற்று மேடாகவோ இருந்தால் அது இந்திரனுடைய அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது. இவர்களுக்கு இயல்பாகவே தலைமை தாங்கும் பண்பும் அரசாங்கத்தில் செல்வாக்குடன் இருக்கக்கூடிய யோகமும் இருக்கும். இவர்கள் சாதாரணமாக சுலபமாக அதிகமான சிரமம் இல்லாமல் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய, அதுவும் அரசாங்கத்தில் அரசியல் மூலம் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகம் அமைப்பும் இவர்களுக்கு இருக்கும். அடுத்து சூரிய கிரகம். நம்மளுடைய விரலில், நம்முடைய கையில் சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சூரிய மேடு. இந்த பகுதி சற்று மேடாகவோ அல்லது நல்லா உப்பியோ மற்ற பகுதிகளை விட உயர்வாகவோ இருந்துச்சு அப்படின்னா சூரியனுடைய அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது. நவகிரகங்களில் சூரியனுடைய ஆசீர்வாதமும் சூரியனுடைய அருளும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் அதிகமான உயர் பதவியிலும் அதிகாரத்திலும் இருப்பார்கள். இவர்கள் இளம் வயதிலே அரசியல் மூலம் மிகப்பெரிய அதிகாரத்தில் அடையக்கூடிய யோகம் பெற்றவர்களாக சொல்லப்படுது. இந்த சூரிய மேட்டில் சில ரேகைகள் இருக்கும். இந்த ரேகை அரசாங்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கத்தையும் அதிகாரத்தினுடைய வலிமையும் காட்டக்கூடியது. இந்த சூரிய ரேகையானது இருதய ரேகை வரைக்கும் சென்றால், இருதய ரேகைக்கு கீழே சென்றால் இளம் வயதிலே அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரக்கூடிய யோகமும் சிஎம், எம்எல்ஏ, மந்திரி, எம்பி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது போன்ற உயர் அதிகாரத்தில் அமரக்கூடிய யோகமும் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க. மூன்றாவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யோகமாக தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் விதி ரேகையும் சூரிய ரேகையும் ஒன்றாக இணைந்தோ அல்லது ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிந்தோ சென்றால் இந்த யோகம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. விதிரேகை என்பது நம்முடைய மணிக்கட்டிலிருந்து ஆரம்பிக்கும். சூரிய ரேகை என்பது தனித்து ஆரம்பிக்கலாம் அல்லது இந்த விதி ரேகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சூரிய ரேகை என்பது இந்த விதி ரேகையிலிருந்து ஆரம்பித்தால் உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். இந்த யோகம் கிடைத்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னா நிதித்துறை, காவல்துறை இது போன்ற உயர் அதிகாரம் பெற்ற துறைகளில் உங்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பதவி கிடைக்கும். அல்லது அந்த துறையவையே ஆளக்கூடிய, அந்த துறையே வழிநடத்தக்கூடிய மினிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய முக்கியமான இரு துறைகள் காவல்துறையும் நீதித்துறையும். அந்த துறையவே நீங்கள் ஆள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அமைப்பும் யோகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்த முக்கியமான சில அறிகுறியாக உள்ளங்கையினுடைய வடிவமும் நிறத்தை வைத்து கூட உங்கள் வாழ்க்கையிலுடைய அதிகாரத்தினுடைய தன்மையை சொல்ல முடியும். உங்களுடைய உள்ளங்கை பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பது ஒரு சிறந்த அறிகுறியாக சொல்லப்படுது. இது அதிர்ஷ்டத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விரல்களில் அதிகமான முடிச்சுகள் இல்லாமல் நேராக சீராக இருப்பது நிர்வாகத்திறனை குறிக்கும். சிறந்த நிர்வாகத்திறமையும் ஆளுமை பண்பையும் பெற்றவர்களுக்கு தான் விரல்கள் எந்தவித முடிச்சும் இல்லாமல் சீராக நேராக இருக்கும். மேலும் கை ஜோதிடத்தில் சில அமைப்புகள் சிம்பிள்ஸை வச்சு அரசியல் பதவி, அரசாங்கத்தில் உயர் அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சூரிய மேடு. அந்த சூரிய மேட்டில் சதுரம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உயர் பதவியிலும் உயர் அதிகாரத்திலும் இருக்கும்போது பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். அந்த பதவியிலிருந்து உங்களை இறப்பதற்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் பல்வேறு விதமான சதி வேலைகளும் நடக்கும். அவை அனைத்தையும் முறியடைத்து
இவையெல்லாம் தாண்டி அந்த பதவியில் நீடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் சதுரம் போன்ற ஒரு சிம்பல் சூரியமேட்டுக்கு அருகிலோ சூரியமேட்டிலோ இருந்தால் உங்களால் எந்த ஒரு அவப்பேராலும் உங்களை அந்த பதவியிலிருந்து இறக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் முக்கோணம் போன்ற குறியீடு சுண்டு விரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி புதன்மேடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கும் நல்ல ஒரு கௌரவம் தரக்கூடிய வகையில் அரசாங்க தூதுவராக அமையக்கூடிய ஒரு அமைப்போ அரசாங்க ஆலோசகராக வரக்கூடிய ஒரு யோகமோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு தான் முக்கோணம் போன்ற ஒரு குறியீடு, அதுவும் புதன்மேட்டில் இருக்கணும். அடுத்த ஒரு குறியீடாக வில் போன்ற ஒரு அமைப்பு, ரேகைகளை இணைத்து வில் போன்ற ஒரு அமைப்பு தந்தால் அது மிகப்பெரிய அதிகாரத்தை குறிக்கும். எந்த இடத்துல? சூரியமேட்லேயோ புதன்மேட்லேயோ குருமேட்லேயோ அல்லது சந்திரன் மற்றும் சுக்கிரமேடுகளில் வில் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை பெறப்போகின்ற மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரப்போகின்ற ஒரு யோகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கை ஜோதிடத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவியையும் உயர் அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு பகுதியாக சூரியமேடு சொல்கிறாங்க. அந்த மேட்டில் இருக்கக்கூடிய ரேகை நல்ல ஆழமாக தெளிவாக சிவப்பாக இருந்துச்சுன்னா மிக விரைவாக அரசாங்கத்தில் உயர் அதிகாரத்தை பெறக்கூடிய யோகம் பெற்றவராக சொல்லப்படுது. எந்த வயதில் நாம் அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரத்திலும் மிகப்பெரிய பதவியிலும் அமர முடியும் அப்படின்னா, நம்முடைய சூரிய ரேகை அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த சூரிய ரேகை தொடங்கக்கூடிய இடத்தை பொறுத்து நாம் எந்த வயதில் மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய ரேகையானது விதி ரேகையிலிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா இளம் வயதிலே நமக்கு அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் மிக உயர்ந்த அதிகாரமும் கிடைக்கும். அது குரூப் 1 ஆஃபீஸராகவும் இருக்கலாம், IAS IPS போஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது முதலமைச்சர், MLA MP போன்ற பதவியாகவும் இருக்கலாம். அடுத்து இந்த சூரிய ரேகையானது இருதய ரேகையிலிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா 40 வயதிற்கு மேல் அடுத்து நடுத்தரமான வயதில் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியிலும் அதிகாரத்திலும் அமையக்கூடிய யோகம் இருக்கும். பட் நீண்ட போராட்டத்தை பிறகு இந்த நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க, ஆனால் அடைந்தே தீருவீங்க. மூணாவது, இந்த சூரிய ரேகையானது புத்தி ரேகை அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த இடத்துலேருந்து தொடங்கிச்சின்னு வச்சிங்களேன், உங்களுடைய சொந்த முயற்சி, உங்களுடைய அறிவு, இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. அது அரசியல் மூலம் கிடைத்த பதவியாகவும் இருக்கலாம், அல்லது அரசாங்க தேர்வு மூலம் கிடைத்த மிக உயர்ந்த அதிகார வேலையாகவும் இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரிய ரேகை என்பது ரொம்ப ஆழமாக தெளிவாக இருக்க வேண்டும். இதுதான் அரசாங்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய உயர் பதவியையும் உயர் அதிகாரத்தையும் குறிக்கும். இந்த ரேகை எந்த ஒரு குறுக்கு ரேகை இல்லாமலும் எந்தவித துண்டும் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஒருவேளை குறுக்கு ரேகைகளும் சில துண்டுகளும் விடுபட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த அதிகாரமும் அந்த பதவியும் உங்களுக்கு குறுகிய காலம்தான் அப்படின்னு கைரேகை ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. மேலும் இந்த சூரியமேட்டில் ஸ்டார் போன்ற ஒரு குறியீடு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய செல்வாக்குடைய அதிகாரத்தில் அமரக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு இந்த சூரிய ரேகையானது 2ஆக இருக்கும், அதாவது முடிவில் 2 கிளைகள் இருக்கும். அப்படின்னா 2 விதமான அதிகார பதவிகள் அல்லது 2 விதமான வருமானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய ரேகை இருக்கிறவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிகாரமும் மிக உயர்ந்த செல்வாக்கும் சூரிய பகவானுடைய அருளுமாசியும் கிடைக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீண்ட காலமாக அரசாங்கத்தில் உயர் அதிகாரத்தில் அமரணும், நீண்ட காலமாக அரசியலை அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிறவங்களுக்கு இதுபோல் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிகாரத்தில் அமர போகிறீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.